ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இனி 2 நாள் தான் நம்ம விரலத்துக்கு வேலை வந்துருச்சு. இந்த விரல வச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு யார் நம்ம சிஎம் தெரிய போகுது நம்ம தமிழ்நாடுக்கு. ஆனால் வந்து இப்போ விஜய் 2026 ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு அவர் இப்போ சிஎம் கேண்டிடேட்டுக்கு போட்டிடுறாரு. அவர் வந்ததுலேருந்து நிறைய பேர் என்ன அப்போசிங் லைனுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு நடிகனுக்கு ஓட்டு போடணும், ஒரு கூத்தாடிக்கு ஓட்டு போடணும்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் படி பார்த்தா 1970s ஆரம்பிச்சு இப்போ 2026 முடியுமே ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் இந்த நடிச்சவங்க எல்லாருமே பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, சில பேர் சொதப்பிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்த 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு ஆக்டராகவும் ஷைன் ஆகி பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க நிறைய பேர்ல இல்லை. அதில் 2 சைடுமே சக்ஸஸ்ஃபுல்லாக யார் இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு 3 லெட்டர் வேர்டு இருக்கிறவங்க யார் வருவார். அதாவது எம்ஜிஆர். இப்போ வந்து ஏடிஎம்கே ஃபார்ம் ஆனதுக்கு மெயின் காரணமே இவர் தான். ஸ்டார்டிங் இவரோட பொலிட்டிக்கல் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா, இவருக்கு வந்து அண்ணாதுரை பிடிக்கும், நம்ம வந்து அன்பா அண்ணான்னு கூப்பிடுறோம்ல, அவரை பிடிச்சி இவர் டிஎம்கேல அவருக்கு அவரோட கட்சியில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் 1969 அண்ணா வந்து இறந்தது கத்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பவர் எல்லாமே வந்து கருணாநிதி அவருக்கு போயிடுச்சு. எம்ஜிஆர் வந்து அப்பவே ஓப்பனாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. கருணாநிதி என்னதான் லீடராக இருந்தாலுமே அவருக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இந்த டிஎம்கே கட்சியில் வந்து இப்போ வந்து அதிகமாக கரப்ஷன் அதிகமாயிருச்சு, மக்களோட பணத்தை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேறீங்க, அதுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1972, அதாவது 10th அக்டோபர் 1972 எம்ஜிஆரை நம்ம டிஎம்கே கட்சியிலேருந்து நீக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரி, என் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு என் மக்களோட ஆதரவு எனக்கு இருக்கு, நான் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே வாரம், அதாவது 17th அக்டோபர் 1972 இவர் வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து அண்ணா ரொம்ப பிடிச்சனால அதையும் அவங்க பேர்ல சேர்த்து ஏடிஎம்கேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் கட்சி ஆரம்பிச்சோடனே ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல. அப்ப இருக்கிற டிஎம்கே வந்து நிறையவே அப்போஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் உருவாக்கியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவங்க வந்து இப்ப எப்படி விஜய் என்ட்ரி ஆனானே அவரோட வெறும் விஜய்னு கூப்பிடாம ஜோசப் விஜய்னு கூப்பிடுறாங்களோ, அதுக்கு மெயினான காரணம் வந்து நம்ம கிட்ட அவங்க வந்து சொல்றாங்கம்மா இவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் சொல்லி நம்ம தலையில ஏற்றுறாங்க. அதே மாதிரி அப்ப இருக்கிற எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து ஒரு மலையாளி, இவர் வந்து மலையாளத்துக்காரர், இவர் எப்படி ஒரு தமிழ் கட்சியை நடத்தி ஒரு தலைவராக இருக்கலாம்னு சொல்லி அங்கேயும் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் உருவாக்க பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே பேர்லேருந்து சும்மா சின்ன மாற்றத்தை உருவாக்கி ஏடிஎம்கே தான் வச்சிருக்காங்க. இது வந்து எங்களோட பார்ட்டியோட ரெகனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது, 2 ஒரே மாதிரி இருக்கிறனால மக்கள் குழம்பிடுவாங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் பிரச்சனை கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நம்ம எம்ஜிஆர் இதுல எந்த பயமும் காமிக்காம அவர் பாட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்திட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி இவர் வந்து இந்த படத்துலாம் அந்த ரொம்ப எளிமையானவர், இல்லை வந்து நம்ம மக்கள் கூடவே இருக்கிற ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சனால மக்கள் மத்தியில் வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய அன்பு இருந்துச்சு. இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நின்று 1977 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே பெரிய டிஎம்கே பார்ட்டியை வந்து தோக்கடிச்சு வந்திருக்காரு. இது ஏன் ரொம்ப பெருசா பேசப்படுதுன்னா, ஏன்னா வந்து அப்ப இருக்கிற இந்த நியூஸ் பேப்பர் பத்திரிகைலாம் வந்து நம்ம டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்ஜிஆரை பத்தி நிறைய ஊர் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட படமோ இல்லை அவர் ஏதாச்சும் பிரச்சாரம் பண்ணும் போதோ அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வராம மெயினா டிஎம்கே ஃபோக்கஸ்டான செய்திகள் மட்டும் வர மாதிரி பார்த்துருந்தாங்க. இதெல்லாம் மீறி அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1977 ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு 3 வருஷம் நல்லா போயிருக்கு. அதுக்கு சென்ட்ரல்ல வந்து நமக்கு எலெக்ஷன் நடந்து வந்து 1980 வந்து இந்திரா காந்தி மறுபடியும் எலெக்ஷனுக்கு வராங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்ல நான் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் குறை சொல்லி அதை எலிமினேட் பண்றதுக்கு பிளான் போட்டுருந்தாங்க. அப்படி வந்து எம்ஜிஆரோட அரசியல் வந்து இன்ஸ்டேபிளா இருக்கு, ஒரு மாதிரி பிரச்சனையை உருவாக்கும் ஃபியூச்சர்ல, அதனால இப்பவே கலைச்சரலாம் சொல்லி ஃபர்ஸ்ட் கலைச்சு விடுறாங்க. அதனால 1980 நமக்கு வந்து ஒரு ரீ எலெக்ஷன் நடக்குது தமிழ்நாட்டில். அந்த ரீ எலெக்ஷன்லயே வந்து கருணாநிதி ஜெயிப்பான்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது மக்களோட ஆதரவு மறுபடியும் எம்ஜிஆர் கிட்டே இருந்தனால எம்ஜிஆர் மறுபடியும் 1980 ஜெயிக்கிறாரு. இது வந்து தொடர்ந்து 2வது வெற்றி. அப்புறம் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து 1984 வந்து இன்னொரு எலெக்ஷன் நடக்குது. அந்த டைம்ல வந்து எம்ஜிஆருக்கு வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவர் வந்து மேக்ஸிமமான டைம் வந்து வெளிநாட்டுல அமெரிக்கால இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காரு. ரொம்ப அதிகமாக ஆல்ரெடி பேச முடியாத நிலைமை, இந்த உடல்நிலைனால வெளியே வந்து பிரச்சாரத்துக்கு போக முடியாத நிலைமையில தான் எம்ஜிஆர் இருந்தாரு. ஆனா வந்து மக்கள் வந்து இவர் மேல இந்த நம்பிக்கைனால மறுபடியும் 3வது தடவை தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிறாங்க 1984. அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் நினைக்கிறேன் 1987 அவர் இறந்து போறாரு. அவர் இறந்ததுக்கு கட்சி இப்ப எப்படி 2ஆ பிரிஞ்சு பிரச்சனை உருவாக்குச்சு, அப்போ 2ஆ பிரிஞ்சிச்சு. ஆனா வந்து ஒரு கஷ்டமான பேக்ரவுண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஆக்டரா நம்ம முன்னாடி டேலண்ட்டை காமிச்சு, அப்புறம் என்னால் அரசியலையும் ஜெயிச்சு காமிக்க முடியும், மக்கள் மனசுல வந்து பேர் இருக்க முடியும், நல்ல நல்ல விஷயங்கள் செய்ய முடியும்னு சொல்லி சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்த பொலிட்டீஷியன் தான் நம்ம எம்ஜிஆர். நம்ம 2வது யார் பத்தி பார்க்க போறோம்னா, கேப்டன் சொல்லி அழகா கூப்பிடப்படுற இந்த கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி கூப்பிடப்படுற நம்ம விஜயகாந்த் சார் பத்தி தான் பார்க்க போறோம். இவர் வந்து 2005 டிஎம்டிகேன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இது வந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் 2க்குமே அலையன்ஸ் சேராம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருமே ரொம்ப எல்லாம் வர பெருசா பார்க்கல, ஏன்னா வந்து ஒரு சும்மா ஆக்டர் பாலிடிக்ஸ்ல வந்துட்டு டக்குன்னு வெளியே போயிடுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கடுத்து அந்த 2006 எலெக்ஷன் என்ன நடக்குதுன்னா, ஒரு சீட்டு தான் ஜெயிக்குது அந்த கட்சி. ஆனா 8% ஓட்டு டோட்டலா வாங்குது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாவே. ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கூடமே அலையன்ஸ் இல்லாம ஒரு கட்சி 8% ஓட்டு வாங்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ முடியுமே அந்த 8% ஓட்டு தான் இண்டிபெண்டா ஒரு கட்சி வாங்கினதுல அதிகம் ஃபர்ஸ்ட் இயர்லயே. அப்புறம் வந்து இதை பார்த்துட்டு வந்து நிறைய கட்சிக்காரங்களுக்கு வந்து இந்த சிரிச்சிட்டு இருந்தவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஒரே வருஷத்துல ஆரம்பிச்சு 8% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஷாக் ஆனாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த 2011 எலெக்ஷன் என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜயகாந்த் சாரோட கட்சி டிஎம்டிகேவும் ஜெயலலிதா அம்மாவோட ஏடிஎம்கே கட்சியும் அலையன்ஸ் சேர்றாங்க. அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு விஜயகாந்த் சாருக்கு. எப்பவுமே நம்ம தமிழ்நாடு அரசியல் என்ன ஆகுனா, ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் டிஎம்கே செகண்ட், இல்ல டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே செகண்ட் இருக்கும். இந்த எலெக்ஷன் என்ன நடந்துச்சுன்னா ஒரு சேஞ்ச். ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரோட கட்சியான டிஎம்டிகே 29 சீட் வாங்குது. அதுக்கடுத்து தான் டிஎம்கேவே இருந்திருக்கு. இது ஒரு பெரிய பூஸ்டாவே பார்த்தாங்க. இதே டைம்ல தான் நம்ம டிஎம்கே அப்போ ஆரம்பிச்சு இப்போ முடியுமே வந்து
அந்த அந்த ஒரு சினிமா இல்லை வந்து இப்போ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஓட்டு வாங்கல ரொம்ப திறமைசாலினே சொல்லலாம். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூபர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, நடிகர்களையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போவும் அதே இருந்துச்சு. 2011 ஏடிஎம்கே டிஎம்டிகே அலையன்ஸ் இருந்தனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வடிவேலு நம்ம விஜயகாந்த் சார் எல்லாம் நடிச்சு வருதானே, அவர் கூப்பிட்டு டிஎம்கே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பீச்லாம் வந்து விஜயகாந்த்க்கு எதிராக பேச வச்சிருக்காங்க. அதில் மெயினாக வடிவேலு என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து, இவர் வந்து ஒரு குடிகாரரு, இவர் வந்து எப்பவுமே வந்து போதையில தான் இருப்பாரு, இவர் வந்து இவரையும் ஒழுங்கா பார்த்துக்க முடியாத மாதிரி இவரில் எப்படி சிஎம் மாறுவார், அவர் சிஎம் ஆனார்னா நான் வந்து பிரதமரே ஆவேன், அந்த அளவுக்கு தான் விஜயகாந்த் சொல்லி காய்ச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அதுக்கு எல்லாம் எதிர்த்த மாதிரி 2011 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காரு. ஆனால் இது ரொம்ப நாள் நினைச்சு நிற்கல. எப்படி அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்ல டாப்புக்கு போச்சு, அப்படியே கீழே இறங்கிடுச்சு. இதுக்கு மெயினான ரீசன் வந்து 2014 வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுனால அந்த அலையன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்திருக்காரு. 29 சீட்டு ஜெயிச்சவர் அடுத்த எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் இருந்தாரு. அப்புறம் வந்து அவருக்கு உடல்நிலை இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ல இருந்தனால அதிக இடத்துல பேச முடியல, அதிக இடத்துல பிரச்சாரத்துக்கு பண்ண முடியல. அதனாலேயே அந்த கட்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படியே கீழே இறங்கி ரொம்ப எந்த எலெக்ஷனுமே அதுக்கடுத்து ரொம்ப ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு கவலையான நிலைமை இருக்கும். ஏன்னா வந்து 2011 நமக்கு ஆல்ரெடி சொன்னல, இந்த வடிவேல் வந்து கலாய்ச்சது ரொம்ப தப்பாக பேசுனதெல்லாம். இப்போ 2026 அதே டிஎம்கே ஒரு 10 சீட்டு கொடுத்தோடனே அவங்க ஒய்ஃப் 2023 அவர் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துற வேண்டி வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணாங்க, 10 சீட்டு கொடுத்தோடனே போய் வந்து அலைன்ஸ் சேர்ந்து இப்போ ஒரே கட்சியாக போட்டியிட போறாங்க. மூணாவது யாரை பற்றி பார்க்க போறோம்னா, உலக நாயகன் என்று கூப்பிடப்படுற நம்ம கமல்ஹாசனை பற்றி தான் பார்க்க போறோம். இவர் வந்து எலெக்ஷன் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் யார் தப்பு செஞ்சாலுமே அதுக்கு எதிராக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி அட்வைஸ்ல கொடுத்துட்டு இருந்தார் மக்களுக்கு. அப்பவே நிறைய பேர் யோசிச்சாங்க, இவர் கூடிய சீக்கிரம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க போறாரோன்னு யோசிச்சிட்டு இந்த டைம்ல 2018 வருது. அப்போ வந்து டார்ச் லைட் அந்த மக்கள் நீதி மய்யமோட ஃபர்ஸ்ட் அந்த பேர் ரிலீஸ் பண்ணி கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லி ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து 2021 எலெக்ஷனுக்காக இவர் வந்து அந்த கேண்டிடேட்ல சூஸ் பண்ணி அந்த ரேலியில போயிட்டு இருந்தாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே சில வளத்தடியில வாங்கினார். ஏன்னா இவர் நம்பி சில கேண்டிடேட்ல செலக்ட் பண்ணி வச்சார்ல. கரெக்டாக எலெக்ஷனுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி வேற இந்த டிஎம்கே வரட்டும் ஏடிஎம்கே வரட்டும் ரெண்டு கட்சிக்குமே தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே பெரிய அடி. எலெக்ஷன் அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதாவது வந்து கமல்ஹாசன் என்ன இடத்துல கூட அவரால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. மொத்தமே 3% கிட்ட தான் எடுத்ததுனால அவர் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல 2021 எலெக்ஷன்ல. அப்புறம் வந்து மறுபடியும் கமல்ஹாசன் பொலிட்டிக்கல் பார்ட்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நடிகருக்கு ரிட்டர்ன் ஆனாரு. 2024 தான் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதாவது வந்து மக்கள் நீதி மய்யமும் நம்ம டிஎம்கேவும் அலையன்ஸ் சேர்ந்து ஒரே கட்சியை மாறப்போகுதுன்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மக்கள் நீதி மய்யம் ஸ்டார்ட் ஆகும் போது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஆட் மாதிரி இருக்கும்ல, அந்த இதான் எல்லாரும் போய் கமல்ஹாசனை மட்டும் கலைப்பாங்க என்னப்பா பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. அதாவது வந்து அந்த ஆட் எப்படி இருக்குன்னா வந்து டிவி ரிமோட் எடுத்து ரிமோட்டை உடச்சிட்டு நம்ம முன்னாடி திரும்பி இந்த குடும்ப அரசியலுக்கு எத்தனை நாள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரிமோட் எடுத்து டிவி உடச்சவரு ரிமோட் எடுத்து சரி தாங்க டிவி சேனல் மாற்றிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற நிலைமைக்கு மாறிட்டாரு. அப்புறம் அவர் அலையன்ஸ் சேர்ந்துக்கிறது இப்போ வந்து டிஎம்கே என்னன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு நம்ம கமல்ஹாசன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஷாக்கிங்னா 2026 எலெக்ஷன் இப்போ நடக்கல இந்த 2 நாள்ல அவருக்கு வந்து ஒரு சீட்டு கூட வேண்டாம், ஆனால் முழு ஆதரவு டிஎம்கேக்காக தான் சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கும் போது ரொம்ப எதிர்த்து இருந்தவர் இப்போ அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஆதரவாக மாறிட்டாரு. எப்படி இருந்தாலும் எப்படி மாறிட்டா இருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம 3 விதமான நாட்டில் பார்த்துட்டோம். ஒன்று வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எம்ஜிஆர், ரெண்டாவது வந்து அப் அண்ட் டவுன் பார்த்து நம்ம விஜயகாந்த் சார், மூணாவது வந்து எனக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃபெயில்டு பொலிட்டிஷியன் தான் என் கண்ணுக்கு. அதனால கமல்ஹாசன் வந்து ஃபெயில்டு பொலிட்டிஷியன் கேட்டகரியில் தான் போடுவோம். இப்போ எடுத்தோன்னே விஜய் வந்து அடுத்த எம்ஜிஆராக இருக்கலாம், அடுத்த கமல்ஹாசன் மாதிரி அடுத்த விஜயகாந்த் இருப்பாருன்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் நிற்கிறாரு, நீ ரிசல்ட் வர டைமில் இருக்கனால இந்த கேட்டகரியில் தான் வருவாருன்னு சொல்ல முடியாது. அப்படியே எலெக்ஷன் வந்து முடிஞ்சு அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அதை தாண்டி பார்த்தாலும் எத்தனை வருஷத்துக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருப்பாருன்னு வச்சுருந்தா எந்த கேட்டகரியில் போவார், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாரா இல்லை அறகுறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாரா இல்லை ரொம்ப ஃபெயிலாக இருந்தாருன்னு சொல்லி இந்த டைமை வச்சு தான் சொல்ல முடியும். கடைசியாக கன்க்ளூஷன் என்ன சொல்ல போகிறேன்னா, நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ் பார்த்து தான் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்திருக்கேன். என்னை பார்க்குற நீங்களும் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதான் இப்போ ஓட்டு போடலாமா இவங்களுக்கு ஓட்டு போடலாமான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் வந்து நான் வந்து இந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போகணும்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நீங்களும் என் மண்டை கல்வி இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போகணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் அவங்க ஓட்டு அவங்க உரிமை, யாருக்கு பிடிக்காதோ அவங்க ஓட்டு போடலாம், அது தப்பே இல்லை. ஆனால் என்னன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு 5000க்காகவும் ஒரு 8000 கூப்பனுக்காகவும் தப்பான ஆட்களுக்கு ஓட்டு போட்டு மறுபடி ஜெயிக்க வைக்கிறதோ இல்லை புது தப்பானவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதோ கஷ்டம் இல்லை தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எதனால் கஷ்டம்னா, நமக்கு இப்போ இந்த எலெக்ஷன் சீசன் அப்போ 15,000 வந்துருது வைங்க, நம்மளுக்கு நல்லது தான். ஒரு மாதம் 2 மாதம் செலவுக்கு அந்த 15,000 20,000 யூஸ் ஆகிக்குது. இப்போ 4ஆம் தேதி எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துடும், நம்ம தப்பான ஆளுக்கு காசு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோன்னீங்க. 4ஆம் தேதி ரிசல்ட்டா 10ஆம் தேதிக்குள்ளே நம்ம கொடுத்த காசு எல்லாம் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், ஏதாச்சும் ஊழல் பண்ணி நம்ம கிட்ட திருடியோ. ஆல்ரெடி இந்த 5,000 10,000 நம்ம காசு தான் நம்மளுக்கே தெரியுது. நீ மறுபடியும் அந்த 10,000 சம்பாதிக்கிறதுக்கு 5 வருஷம் அந்த கட்சியில் அந்த ஆட்சியில் கஷ்டப்பட்டு நீ மறுபடியும் 2031 தான் வந்து அந்த மறுபடியும் 10,000 15,000 சம்பாதிக்க போகிற. இந்த 5 வருஷத்துக்குள்ள அவனும் நிறைய சம்பாதிச்சிருவான், உனக்கு நிஜமாக வர வேண்டிய ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சமோ அவன் சுரண்டிட்டு இருக்கலாம். அதனால நமக்கு தெரியாது. அதனால் ஒரு 5,000 ஒரு 8,000 கூப்பனுக்காக நம்ம ஓட்டு விற்காம யார் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு தோணுது அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, காசுக்காக வேலை போகாதீங்க. அதை தாண்டி பார்த்தா சில பேர் சோம்பேறித்தனப்பட்டு ஓட்டு போடாமலே இருப்பீங்க, அது இதை விட ரொம்ப மோசமானதுனால தைரியமாக ஓட்டு போடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்லது பண்ணுறவங்க ஓட்டு போடுங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான், யார் ஜெயிக்கிறான்னு சொல்லி ரிசல்ட் முடிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.